அப்படியே ரொட்டேஷன் தெரியும். உங்களுக்கு தெரியுதா? இந்த பவுன்ஸ் தெரியுதா? ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, இந்த ரோலர் வச்சு எப்படி உங்களுக்கு யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோல உங்களுக்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்க போறேன். ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு தேவை இந்த மாதிரி ரோலர் வந்து நீங்க வச்சுக்கோங்க. வெல்க்ரோ ரோலர் சொல்லுவாங்க. ஸோ இது அப்புறமா சீரம் தேவைப்படும். ஹீட் ப்ரொடெக்டருக்காக சீரம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிளிப்ஸ் உங்களுக்கு தேவை ஓப்பன் பண்ற மாதிரி. இந்த மாதிரி கிளிப்ஸ் வந்து 6 வச்சுக்கோங்க. என்கிட்ட 6 அந்த ரோலர் இருக்கிறதுனால நான் 6 வச்சிருக்கேன். ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு இந்த ஹேர் ட்ரையர் வேணும். உங்களுக்கு கன்ஃபார்ம் அது வேணும். இல்லைன்னா நீங்க இது இல்லைன்னா கூட நீங்க நார்மலாவே ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அது வெட் ஹேர்ல ரோல் பண்ணா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா கரெக்டான இதுல வரும். ஸோ நான் ட்ரையர் யூஸ் பண்ணிக்க போறேன். அப்புறம் உங்ககிட்ட வந்து ஹீட் ப்ரொடெக்டர் ஸ்ப்ரே இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்கிட்ட சீரம் இருக்கிறதுனால சீரம் லைட்டாக 2 drops வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஹேரில். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஹீட்லேருந்து ப்ரொடெக்ட் ஆகும். இல்லைன்னா ஹேர்லாம் வந்து ரொம்ப வந்து அப்படியே டேமேஜ் ஆகிடும். வந்து இங்கே ஃபர்ஸ்ட் இந்த பேங்க்ஸை வந்து எடுத்துட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. அப்வர்ட்ஸ் இது வந்து இங்க ஹேர் இருக்குன்னா இங்க மேல வைக்கணும். மேல வச்சுட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே வரணும். ஸோ இப்படிதான் பண்ணணும். ஸோ ரொட்டேட் பண்ணிட்டு வந்துட்டு ஸோ இதை ஹோல்ட் பண்ணிட்டு கிளிப் எடுத்துட்டு இங்க போடக்கூடாது, பின்னாடி தான் போடணும். இங்க போட்டா ஃப்ரண்ட்ல வந்துடும். ஸோ நம்ம வந்து இப்படி பின்னாடி தான் போட்டு கிளிப் போட்டுக்கணும். ஸோ இது ரெடி ஆயிடுச்சா? அதே மாதிரி சைட்லையும் இதே மாதிரி இந்த சைடும் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க ஹேரை. ட்ரை பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து அப்படியே இப்படி ரொட்டேட் பண்ணிட்டே வரணும். இதுலயும் இப்படி பின்னாடி வந்து முடிஞ்சதா? இதே மாதிரி இந்த சைடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஸோ எனக்கே வந்து ரொம்ப நடாது அப்படின்னு இருந்தது. பட் ஆனால் போக போக எனக்கு கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஸோ இதே மாதிரி வந்து நம்ம இங்க இருக்க ஹேர்ல பண்ணோம், பின்னாடி இருக்க ஹேர்ல பண்ணோம். ஸோ இங்க வந்து 2 பார்ட்டிஷனாவும் நீங்க வந்து டிவைட் பண்ணிக்கலாம். எனக்கு முடி கொஞ்சம் கம்மி, ஸோ அதனால நான் வந்து இது மொத்தமா போட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு முடி அதிகமா இருந்தா நீங்க இதே வந்து 2 பார்ட்டிஷனா பிரிஞ்சுக்கலாம். இதுவும் வந்து ரொட்டேட் பண்ணிக்கணும். முன்னாடியும் வந்து நீங்க இது பண்ணிட்டு அதுலயும் வந்து ரோலர் ஆட் பண்ணிக்கணும். முடிஞ்சிடுச்சு. பாருங்க, அப்படியே ஒரு மாதிரி கொச்சு கொச்சு கொச்சுன்னு இருக்கும். ஆனா நீங்க பொறுமையா இருக்கணும். நீங்க இது வந்து ஓவர் நைட் வந்து ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்பயே ரிமூவ் பண்றேன். எப்படின்னா ஹேர் ட்ரையர் வச்சு நீ ஃபுல்லா ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ ஹீட்டர் வச்சு ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது 5 to 10 minutes கழிச்சு அதை வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். ஹேர் ட்ரையர் இல்லைன்னா நீங்க வந்து நைட்டு ஃபுல்லா ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் கூட அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்கிட்ட இருக்கிறதுனால நான் வந்து அதை வந்து ட்ரை பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிடுவேன். முடிஞ்சிச்சு. இதை நான் எப்படி ரிமூவ் பண்றேன்னு சொல்றேன். இதை வந்து கிளிப்பை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே அதே அந்த இது பண்ண அதே இடத்துல வந்து நீங்க அப்படியே வந்து ரிமூவ் பண்ணணும். ஏன்னா எல்லாமே அதுல ஒட்டிக்கும். அதுதான் வந்து ஒரு பெரிய இது. ஸோ இதுவும் வந்து அப்படியே ரொட்டேஷன் மோஷன்ல நீங்க வந்து எடுத்துட்டு வாங்க. ஸோ அப்பதான் வந்து அப்படியே ரொட்டேஷன் தெரியும். உங்களுக்கு தெரியுதா? பவுன்ஸ் தெரியுதா? ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவை. இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம்.
நீங்க வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா ரிமூவ் பண்ணா அது ஸ்ட்ரெயிட்டா வந்துடும். ஸோ நீங்க வந்து இப்படி ரொட்டேட் பண்ணணும். உங்களுக்கு போன்ஸ் கிடைக்குதா? திஸ் இஸ் வாட் ஐ நீட். நீங்க இதை பார்க்காதீங்க, அதை வந்து இதை நான் வந்து கோம் பண்ணணும். ஸோ அதனால அது அப்படி இருக்கு. அதே மாதிரி பின்னாடியும் தட்ஸ் இட். ஸோ இங்க வந்து ஏன் எனக்கு பவுன்ஸ் ஆகல நான் சொல்றேன், ஏன்னா எனக்கு இங்க முடியே இல்லை. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்க கேர்ள் ஆயிருக்கு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்படிதான் யூஸ் பண்ணணும். ஸோ நான் இதை வாங்கி நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றேன். ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன், அது எனக்கு ஒழுங்கா வரல. ஸோ இந்த வாட்டி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். பர்ஃபெக்டா வந்திருக்கே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு என்னோட வீடியோ ஃபுல்லாத்தையும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. Bye, see you in next video.